ராஜாவுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய பெரிய திட்டம். 2025 வருஷத்துல உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றணும்ன்றது ஆண்டவருடைய பெரிய திட்டம். உங்க கையில அதை கொடுக்கணும்ன்றது ஆண்டவருடைய திட்டம். இந்த ஜெபத்துல அதை ஆரம்பிக்கணும்னு ஆண்டவருடைய திட்டம். கர்த்தர் அதை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை உருவாக்கினார். ஏனே தெரியல. கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது அவன் மட்டும் நல்லா இல்ல. கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா சாப்பிடும் போது இவர் மட்டும் நல்லா சாப்பிடல. கூட பிறந்தவங்க எல்லாரும் ஜாலியா இருக்கும்போது இவர் மட்டும் ஜாலியா இல்ல. எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பையனுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு அனுபவம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க யாரையும் கண்டு போய் கர்த்தர் மேல உட்கார வைக்க போறது இல்ல. கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் மேல கொண்டு போய் கர்த்தர் உட்கார வைக்க போறாரு. நான் தீர்க்க தரிசனமா சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய காரியத்திற்காய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய பொறுப்பிற்காய் ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார். ஒரு பெரிய விசாலத்துல ஆண்டவர் உங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். வேதத்துல 81வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் 81